இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம பார்க்கக்கூடிய புத்தகம் பார்த்தீங்கன்னா எஸ்தருடைய புத்தகத்தை குறித்து இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த எஸ்தர் புத்தகத்திலே நாம் பார்க்கக்கூடியதை ஆவியானவர் நம்மளோட பேசுவராக. இந்த யூடியூப் சேனல் மூலியமா பார்க்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. இந்த யூடியூப் சேனல் மூலியமா பார்க்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் யாவரும் நான் வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைபை தயவு செய்து பண்ணாதவங்க அதை பண்ணுங்க, அதை லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட் அதில் போடுங்க, மற்றவங்களுக்கும் உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்க. என்றால் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும், தெய்வ சித்தம் உள்ளவர் இருக்கலாம். ஆகியால் தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வசனம் அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணும் போது, உங்க குரூப்ல போடும் போது அது மற்ற எல்லாருக்கும் அது ஆஸ்வதமா இருக்கும். அதற்காக தான் உங்களிடத்துல நான் மீண்டும் மீண்டுமாக நான் சொல்லுகிறேன். சரி, இந்த நாளிலே நாம பார்க்கக்கூடிய தலைப்பு எஸ்தருடைய புத்தகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதை கொஞ்சம் பார்க்கும் போகுது 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகஸ்வேரி நாட்களிலே சமைத்ததாவது, ராஜாவாகிய அகஸ்வேரு சூசான் அரண்மனையிலே தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தில் வீற்றிருந்தான். ஒரு ஆமே சொல்லுவோமா? ஒரு அல்லே சொல்லுவோமா? பாருங்க, இந்த நாளில நான் பார்க்கும் போது எஸ்தர் புத்தகத்திலே அகஸ்வேரு ராஜா இருக்கிறான். இந்த அகஸ்வேரு ராஜா பார்க்கும் போது 127 நாடுகளுக்கு ராஜா. அந்த 127 நாடுகளுக்கு பெரிய ஒரு ராஜாவாக அகஸ்வேரு இருந்திருக்கிறார். அவரு ராஜ்யத்தின் அரண்மனையில இருந்திருக்கும் போது பாருங்க, மிகப்பெரிய ஒரு ராஜா. இந்த ராஜா என்பவர் நம் தேவனை அறிந்தவர் அல்ல, நம் தேவனை தொழுது கொள்வர் அல்ல, நம் தேவனை ஆராதிக்கிறவர் அல்ல. அவரு மற்ற கடவுளை வணங்குகிறவர், பாகாலை வணங்குகிறவர். அப்படிப்பட்ட இந்த 127 நாடுகளுக்கு ராஜாவா இருந்த இந்த அகஸ்வேரு ராஜா அவர் அரண்மனையில் இருக்கும் போது ஒரு நாள் அவர் ஜென்ம நாள் வந்த போது, ஜென்ம நாள் என்றால் ஜென்ம நாள் என்பது ஒரு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த 127 நாடுகளிலே இருக்கிற எல்லா அதிகாரிகளையும், எல்லா பிரபுக்களையும், எல்லா படத்தளபதிகளையும் எல்லாரையும் அந்த அரண்மனையில் அழைத்து அவர் என்ன செய்கிறார் என்றால், அநேக நாட்களாக அவர்களுக்கு நல்ல ஒரு விருந்து ஒன்று செய்து அவர்களுக்கு கொடுக்கிறார். விருந்து செய்து அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த விருந்துனால எல்லா பிரபுக்களும் 127 நாடு, அதுல இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லப்படுகிறது இந்தியா தேசமும் அதில் அடங்கி இருக்கிறதா. இந்த இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் போட்டிருக்கிறது. இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லப்படுது இந்தியன் டு எத்தியோப்பியா. இந்தியன் டு எத்தியோப்பியா, இந்தியா தேசம் முதல் அந்த அகஸ்வேரு ராஜா அரசாண்டு இருக்கிறார்னா எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்திருக்கார் பாரு. அந்த ராஜா 127 நாடுகள் அரசாளும் போது அவருடைய பிறந்த நாளிலே பிரம்மாண்டமா கொண்டாடி கொண்டிருக்கும் போது, அந்த அரண்மனையிலே மிகப்பெரிய பிரபுக்கள் எல்லாம் இருக்கும் போது அந்த ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை குணம் வந்தது. ஏன்னா 127 நாடுகளுக்கு ராஜானா எவ்வளவு பேர் நாடா இருந்திருப்பார் சொல்லி, அந்த அவருடைய அரண்மனையில இருந்த எல்லா கஜானாவில இருந்த வெள்ளியும் பொன்னையும் தங்கத்தையும் பவளையும் முத்துக்களையும் எல்லா வைடூரியங்களையும் அவர் என்ன செய்தார்னா, எல்லா அதிபதிகளுக்கு, எல்லா பிரபுக்களுக்கு, எல்லா தலைவர்களுக்கு காண்பித்து வந்தார். நான் பாரு, எவ்வளவு தங்கம் என்கிட்ட இருக்கு, எவ்வளவு வெள்ளி என்கிட்ட இருக்கு, எவ்வளவு வைடூரியம் என்கிட்ட இருக்கு சொல்லி தன்னுடைய பெருமையெல்லாம் காண்பித்து வந்தார். அது மாத்திரமல்ல, இவர் என்ன செய்தாரா, அவருடைய மனைவி, அவன் மனைவி பேர் வஸ்தி. அவன் மனைவி பேர் என்ன? வஸ்தி. அந்த வஸ்தி அவனுடைய மனைவி மிகவும் அழகா இருப்பான். அவளுடைய அழகை, தன்னுடைய மனைவியுடைய அழகை எல்லா பிரபுக்களும், மந்திரிமார்களும், படத்தலைவர்களும், எல்லா அதிகாரிகளையும் பார்த்து என்னை புகழணும், என்னை மகிமைப்படுத்த சொல்லி அந்த வஸ்தி அழைக்கிறார். அதுதான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். முதலாவது எஸ்தர் 1ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம். 7ஆம் நாளிலே ராஜா திராசரசத்தினாலே களிப்பாய் இருக்கும் போது மகா ரூபதியாய் இருந்த ராஜஸ்திரி ஆகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை
ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கு காண்பிக்கும்படி. எல்லாரும் சேர்ந்து என்னோட சேர்ந்து சொல்லுங்க. என்னோட சேர்ந்து இந்த யூடியூப் சேனல் மூலியமா பாக்குற நீங்களும் சொல்லுங்க. ராஜஸ்திரி ஆகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படியாக. பாத்தீங்களா, அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த ராஜஸ்திரியாக வஸ்தியினுடைய அழகை, அவருடைய சௌந்தரியத்தை எல்லா பிரபுக்களும் பார்க்கணும், பார்த்து தன்னை புகழ்னு சொல்லி அவர் என்ன செய்யறார்? ராஜ கிரீடத்தை தரிப்பிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகஸ்வேரின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமுன், இஸ்தா, அர்பேனோ, பிக்தா, அபக்த, சேதா, கார்கஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டார். ஆனாலும் பிரதானிகள் மூலமா ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வர மாட்டேன் என்றார். அப்போது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்கம் வெறிக்கொண்டான். அப்ப இந்த ராஜாக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பெருமை வந்து அவருடைய பிறந்த நாள்ல எல்லா பிரபுக்களுக்கும் தன்னுடைய தங்கத்தை, தன்னுடைய பவளத்தை எல்லாம் காண்பித்து, பிற்பாடு தன்னுடைய மனைவி அந்த வஸ்தி எவ்வளவு அழகா இருக்கிறான், அதை கூட இவங்க பார்த்து என்ன புகழ்னு சொல்லி அந்த ராஜா என்ன பண்றாரு? ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. அந்த இடத்துல 7 பிரதானிகள் இருக்கிறார் ராஜா சமூகத்திலே. அந்த காலத்துல ராஜாவுடைய அரண்மனையிலே ராணியும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் எல்லாரும் ஒன்னா இருக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுல தான் கணவன், மனைவி, பிள்ளைங்க எல்லாரும் இருக்கிறான். சில பேர் வீட்டுல பாட்டி கூட இருக்கிறாங்க, தாத்தா கூட இருக்கிறாங்க, சில பேர் வீட்டுல மாமனார் மாமியார் கூட இருக்கிறாங்க. அந்த காலத்துல ராஜாக்கள் வாழ்ந்த காலத்திலே ராணி ஒரு அரண்மனையில் இருப்பாங்க, ராஜா ஒரு அரண்மனையில் இருப்பாங்க. அந்த இடத்துல பிரபுக்கள் ஒரு அரண்மனையில் இருப்பாங்க, ஒருத்தர் ஒரு இடத்துல இருப்பாங்க, இளவரசர் ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்ப இவர் கட்டளை கொடுக்கிறாரு, அந்த ராணி என்னுடைய அரண்மனையில வரணும், இங்க சுற்றி இருக்கிற எல்லா பிரபுக்களும் அதை அவளுடைய அழகை பார்த்து என்ன பெருமையா பேசணும் சொல்லி கட்டளை கொடுக்கிறார். இந்த 7 அதிகாரிகள் என்ன பண்றாங்க? அந்த வஸ்தி கிட்ட போய் சொல்றாங்க, ராஜாவுடைய இந்த பிறந்த நாளிலே நிறைய 127 நாடுகளில் இருந்து பிரபுக்கள் எல்லாம் கூடி இருக்கிறார்கள், நீங்கள் வர வேண்டும், ராஜா உங்களை அழைக்கிறாரு, நீங்கள் ராஜ கிரீடம் தரித்து உங்களுடைய அழகை, சௌந்தரியத்தை அங்கே சுற்றி அரண்மனையில் கூடியிருக்கிற எல்லா பிரபுக்களும் பார்க்க வேண்டும் சொல்லி ராஜா கூப்பிடுறார். அது ராணி இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? யோசனை பண்ணிக்கணும். என்ன பண்ணிருக்கணும்? அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க? ராணி உடனே ராஜா கூப்பிட்டு இருக்கிறாரு, போகணும். போன உடனே அந்த ராஜாவுடைய கண்ணுகளை தயவு கிடைச்சானா கிடைச்சிருக்கோம். தங்கத்தை எடுத்து ராணிக்கு கொடுத்திருக்கலாம் இல்லையா? தங்கத்தை எடுத்து பல முத்துக்களை, வைரத்தை எடுத்து ராணி என்ன கூப்பிட்டாங்க சொல்லி அவர்கிட்ட 127 நாடுகளுக்கு ராஜா நிறைய கஜானாவில நிறைய இருக்குது. அவர் எடுத்து உடனே என்ன பண்ணா? ராணிக்கு கொடுத்திருக்கலாம், இல்ல ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்பட்டு நம்ம போகலாம். அந்த ராணிக்குள்ள என்ன எண்ணம் வந்திருக்கலாம்? பரவாயில்ல, என்னுடைய அழகு, என்னுடைய சமுத்திரத்தை சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்க்க போறாங்களே, எனக்கு அதுல எவ்வளவு பெருமை இருக்கும், இல்ல எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருக்கும், போகலாம்னு சொல்லி தனக்கு எல்லாத்தையும் சிங்காரிச்சு ராஜாக்கு முன்னாடி போகல. அவங்க நினைச்சாலும் எல்லா அரண்மனையில பெரிய பெரிய அதிகாரிகள் கூடி இருக்கிறாங்க, நான் இங்க போன என் அழகெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பாப்பாங்க சொல்லி இந்த வஸ்தி போயிருக்கலாம். ஆனா போகல. ராஜா சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சு போனா ராஜா தங்கத்தை கூட கொடுக்கலாம், இல்ல முத்துக்களை என்னவோ வைரத்தை கொடுக்கலாம். அவர் கீழ்ப்படிஞ்சு போனா அவரு திடீர்னு எடுத்து கொடுக்கலாம், அதுக்கும் ஆசைப்படல. அவன் என்ன சொல்றாங்க? அப்போது ராஜா அவன் சொல்றாரு, ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரி ஆகிய வஸ்தி வர மாட்டேன் என்றார். அப்போது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ள மூர்க்க வெறி கொண்டார். பாருங்க, இந்த பைபிள்ல நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாடுல சாரால் இருக்கிறாங்க, ஆகார் இருக்கிறாங்க, அன்னாள் இருக்கிறாங்க, தெபரால் இருக்கிறாங்க. இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா, இந்த புத்தகத்துல கூட எஸ்தர் புத்தகம் இருக்குது, எஸ்தருடைய வாழ்க்கை இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல மரியாள் இருக்கிறாங்க, எலிசபெத் இருக்கிறாங்க, மார்த்தாள் இருக்கிறாங்க, மகதலான மரியாள் இருக்கிறாங்க. இப்படி அநேக பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள் நிறைய பேர் இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் பிரசங்கம் பண்ணி இருப்பாங்க, யூடியூப் சேனல் நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஆனா
ஆவியானவர் இந்த வஸ்தியை குறித்து ஒரு வெளிப்பாடு எனக்கு கொடுத்தார். இந்த வஸ்தியை குறித்து அநேகர் பிரசங்கம் பண்ணி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வஸ்திக்குள்ளே ஒரு மிகப்பெரிய நற்குணம் இருந்தது, நல்ல குணம் இருந்தது, நல்ல குணம், நல்ல நற்குணம் இருந்தது. நிறைய பேரை குறித்து இந்த பழைய ஏற்பாடு ஏவாளை குறிச்சு கூட நிறைய பிரசங்கத்தை கேட்டிருப்பாங்க, அண்ணாவை குறிச்சு நிறைய பிரசங்கத்தை கேட்டிருப்பாங்க, மரியாதை குறிச்சு நிறைய பிரசங்கத்தை கேட்டிருப்பாங்க. ஆனா வஸ்தியை குறிச்சு ஒரு வெளிப்பாடு ஆவியார் கொடுத்தாரு. இந்த பெண்ணுக்குள்ள ஒரு நல்ல குணம் இருந்திருப்பார். அந்த ராஜாக்கு முன்னாடி போயிருந்தானா கிடைச்சிருக்கோம், தன்னுடைய அழகை எல்லாரும் பார்ப்பாங்க. முதல்ல யாருக்கு பெருமை? ராஜாவை காட்டிலும் தன்னுடைய அழகை பார்க்கிற அவளுக்கு தான் பெருமை இல்லையா? அவளுதான் பெருமை. ஆனா அதை அவ விரும்பல. ராஜாவுக்கு முன்னாடி போனா என்ன கிடைக்கும்? ராஜா பெரிய படம், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு எனக்கு முன்னாடி நீ வந்தாயே, எல்லாருக்கும் முன்னாடி உன்னுடைய அழகை காண்பிச்சு என்னை பெருமைப்படுத்தினே சொல்லி ஒரு தங்கத்தை எடுத்து கொடுத்துக்கலாம். அதையே அவன் விரும்பல. எவ்வளவு ஒரு நற்குணம் அந்த பெண்ணுக்குள்ள இருந்தது பாருங்க. ஒரு ஆமே சொல்லுவோமா, ஒரு அல்லே சொல்லுவோமா பாருங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த வஸ்திக்குள்ள ஒரு குணம் இருந்தது. என்ன குணம்னா, எல்லாருக்கும் முன்னாடி தன்னுடைய அழகை நான் காண்பிக்க மாட்டேன். இரண்டாவது அவளுக்குள்ள இருந்த குணம், உன்னுடைய தங்கமோ உன்னுடைய வைரமோ எனக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட தங்கம் எல்லாருக்கும் முன்னாடி நான் வந்து என் அழகை காண்பிச்சு உன் தங்கத்தை நான் வாங்க நான் விரும்பல சொல்லி ராஜாவுடைய கட்டளையே மீறி இருந்தவங்க யாருன்னா இந்த வஸ்தி. ஆனா வஸ்திக்கு தெரியும், ராஜாவுடைய கட்டளையை மீறினா ராஜா கொல்லலாம், அல்லது நீ மனைவியா வேண்டான்னு கூட சொல்லலாம். ஏன்னா ராஜாவுடைய கட்டளை மீறினா அவங்க கொல்லப்படுவார்கள். ராஜா சொன்னாலும் கொல்லப்படுவாங்க. ஆனா வஸ்திக்கு தெரியும், தெரிஞ்சும் தன் உயிரே போனாலும் வருவானே, ராணி என்ற பதவியே போனாலும் வருவானே, தன்னுடைய அழகை எல்லாரும் பார்க்கும்படியாக நான் காண்பிக்க மாட்டேன் என்று உறுதியா நின்றான். ராமே சொல்லுவாங்க. எவ்வளவு ஒரு நற்குணம் பாத்தீங்களா அந்த வஸ்திக்குள்ள இருந்தது. அப்படிதான் இன்னைக்கு அநேக பெண்களுக்குள்ள இருக்க வேண்டும். அநேக பெண்களுக்குள்ள எப்படி இருக்கணும்? இப்படிப்பட்ட வஸ்தியை போல ஒரு குணம் இருக்கணும். தன்னுடைய அழகை தன் கணவனை பார்க்கணும், தன் அழகை தன் மனைவி மட்டும் பார்க்கணும். எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்க கூடாது, எல்லாரும் ரசிக்கணும்னு நினைக்க கூடாது, எல்லாரும் பார்க்கணும் விரும்பணும்னு நினைக்க கூடாது. தன் கணவனுடைய அழகை யார் பார்க்கணும்? மனைவி பார்க்கணும். மனைவியுடைய அழகை யார் பார்க்கணும்? கரெக்ட். அப்படிதான் அந்த வஸ்தி நினைச்சான். ஆனா இன்னைக்கு உலகத்துல பாருங்க, நீ உலகத்தை பாருங்க, தன்னுடைய அழகை உலகமே பார்க்கணும்னு விரும்புறான். தன்னுடைய அழகு, தன்னுடைய சௌந்தரியத்தை, நான் சோப்பா இருக்கிறது, நான் நகை போட்டு இருக்குது, என்கிட்ட பைக் இருக்குது, என்கிட்ட நான் கார் ஓட்டுறது, கையில பெரிய செல்போன் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? தன்னுடைய அழகை உலகமே பார்க்கணும் சொல்லி என்ன பண்றாங்க? யூடியூப்ல போடுறாங்க, பேஸ்புக்ல போடுறாங்க, ஷார்ட் பிலிம் எடுத்து போடுறாங்க, எல்லாரும் பார்க்கணும். ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த குடும்பத்துல என்ன ஜெபம் பண்ண கூப்பிட்டான். நான் போயிருந்தேன், ஜெபம் பண்ண போயிருந்தேன். ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை வரும். எனக்கு தெரியும், சில வீட்டுல பண பிரச்சனை வரும், சில பேர் வீட்டுல சந்தேக பிரச்சனை வரும், சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா வேலைக்கே ஒரு போக மாட்டாரு, குடிச்சிக்கினே இருக்கிற பிரச்சனை வரும். இந்த வீட்டுக்கு போனா என்ன பிரச்சனை தெரியுமா? 2 பேர் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. நேரதான் கூப்பிட்டாங்க, ஜெபம் பண்ண போனேன். அப்போ அந்த அம்மா அழுதுன்னே இருந்தாங்க. இவரு கோபமா இருந்தார். யாரா அவங்க வீட்டுக்கு இவர் கோபமாகிற அந்த அம்மா அழுதுங்க. என்னப்பா பிரச்சனை சொல்லுங்க, வசனத்தை எடுத்து சொல்லி உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற, உங்களுக்கு அச்சோம். ஐயா, என்னை எப்போ பார்த்தாலும் இவர் சந்தேகப்பட்டு திட்டுறாரு, அடிக்கிறாரு, கண்டா போன வார்த்தையை பேசுறாரு. ஐயா, யாரா அந்த அம்மா? நான் கேட்டேன், ஏன்பா ஒரு மனைவியை சந்தேகப்பட்டுங்கிற, எதுக்கு தேவையில்லாத வார்த்தையை சொல்றேன், அதனால கஷ்டப்படுறாங்க, அடிக்கிறேன். ஐயா, நான் சொல்லப்பட்டு கேளு. வீட்டுக்குள்ள இருக்கும் போது மனைவி எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு அழுக்கான ஒரு நைட்டியை போட்டுக்கணும், தலையில எப்படியோ தலை வாராம கொண்டைய போட்டுக்கணும், பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு கோழி மேல் இருந்துக்கணும், வீட்டுல எல்லா வேலையை செய்துக்கணும், கொண்டுக்கணும் இருப்பாங்க. சரி, அதுக்குன்னா ஏன் பிரச்சனை? கேளுங்க பொறுமையா. இதெல்லாம் முடிச்சிட்டு ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்களாம். அது நோட்டீஸ் வச்சாங்க, கல்யாணத்துக்கு வாங்க. அந்த கல்யாணத்துக்கு போனாங்க பாரு,
இந்த வீரெல்லாம் தேடி எல்லா புடவையும் வாரி போட்டு நல்ல பெரிய ஒரு பட்டு புடவையா வேலை சொல்லி எங்க தொல்லைப்பட்டு அதை போய் சரணா ஸ்டோர்ல போய் எடுத்துன்னு வந்து அதை போட்டுக்கணும். புதுசா நகை வாங்கணும் சொல்லி 1க்கு 4-5 சவர நகையை போட்டுக்கணும். எல்லாம் முகத்துல ஃபுல்லா அந்த கிருமி இந்த கிருமி எல்லாம் போட்டுக்கணும். நல்லா லிப்டிங் வச்சுக்கணும். நல்லா நகை போட்டுக்கணும். கையில பெரிய செல்போன் எடுத்துக்கணும். கல்யாணத்துக்கு ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு போச்சு. சரி, அதுக்குன்னா ஏன் ஒரு திருமணத்துக்கு போகும்போது நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும், அழகா நீட்டா போகணும், தப்பு இல்லையே. அதை போட்டு கேளுங்க. அங்க போய் பொண்ணா இருக்குது கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, இவங்க வந்துருக்கிறான். வந்த உடனே உங்க கூட ஒருத்தங்க போனா வந்தாங்க பாரு. அவங்களே சொன்னாங்க, ஐயா அவங்க அந்த வீட்டுக்கார பார்த்து உங்க மனைவி வரும்போது ஒருத்த பின்னாடியே வந்திருந்தான். உன் கல்யாணத்துல உக்காரும் போது உன் மனைவி ஒருத்த முறைச்சி பார்த்துக்கினே இருந்தான். அவன் என்ன கூட பார்க்கல, உன் மனைவியை தான் முறைச்சி பார்த்துருந்தான். வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நாங்க பஸ்ல வரும்போது வண்டி ஆட்டோல வரும்போது அவன் மனைவி பின்னாடியே வந்திருந்தான். மனைவி பின்னாடியே வந்து உங்க போன் நம்பர் கொஞ்சம் கொடுக்கலன்னு கேட்டான். நான் சொன்னேன், ஐயா இவங்க மேல என்ன தப்புக்குது? இவங்க அழகா ரெடி ஆனாங்க, இவங்க கல்யாணத்துக்கு போனா இவங்க வந்தாங்க, இவங்க மேல தப்புக்குது. ஐயா நான் சொல்ற பொறுமையா கேளுங்க. வீட்டுல இருக்கும் போது கோணி மாரி இருக்கிற அழுக்கத்துக்கு நைட்டியை போட்டுக்கணும், கொண்டையை போட்டுக்கணும், மேக்கப் பண்ணாம பிச்சைக்காட்சி மாரி இருக்கிற. ஆனா ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது வெளியே போகும்போது ஒரு ராணி மாரி போற. வீட்டுல இருக்கும்போது கோணி மாரி இருக்கிற, வெளியே போகும்போது எப்படி போற? ராணி மாரி. அப்ப ஏன் 10 பேர் பின்னாடி வரமாட்டான்? ஏன் போன் நம்பர் கேட்காம இருக்க மாட்டான்? இது காரணம் யாரு? அதுக்குதான் வீட்டுல வந்து நான் பண்ண குத்துனேன், 2 வார்த்தை திட்டுனேன். வீட்டுல அது நினைப்பாரு, அந்த மேக்கப் பண்றது, அதை ரெடி பண்றது, அதை ஸ்டைல் பண்றது, செல்ல எடுக்குது, ஸ்கிரீன்ஷாட் எடுக்குது, யூடியூப்ல போடுறது, எல்லாரும் பாக்குற மாதிரி பண்றது. ஐயா ஒரு மனைவியோட அழகை யார் ரசிக்கணும்? யா கணவன். நீங்க இவங்க நான் பண்றது வீட்டுல இருக்கும் போது கோடி மேல் அழைக்கு நைட்டியை போட்டுக்கணும், கொண்டையை கட்டிக்கணும், குளிக்கிறது கிடையாது, முகம் கழுவது கிடையாது, பல்ல கூட தேய்க்கணும் கிடையாது, தூங்கி அந்த முகத்தோடு அப்படியே போவோம், அப்படியே நாஸ்டாஸோட அப்படியே எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா வெளியே போகும்போது அவ்வளோ மேக்கப். ஏன் ஒரு மார்க்கெட்டு போனா கூட பியூட்டி பார்லர் போனங்க, ஒரு 500 ரூபாய் தான் கொடுங்க அப்படி கேட்குறீங்க. ஏன் எங்க போறேன்னு கேட்டா மார்க்கெட்டுக்கு போறதுக்கு எதுக்கு 500 ரூபாய்? இல்ல அப்படியே பியூட்டி பார்லர் போயிட்டு போவாங்க. அப்போ நான் சொல்றது என்ன சொல்ல வரேன்னா, ரெடியாவது தப்பு இல்லை, துணி போடுறது தப்பு இல்லை, நகை போடுறது தப்பு இல்லை. நான் சொல்றது புரியுங்களா? தன்னுடைய அழக உலகமே பார்க்கணும், செல்போன்ல எல்லாரும் பார்க்கணும் நினைச்சு நீ வாயில பாரு, அதுதான் தப்பு. நான் சொல்றது புரியுதுங்களா? அதுதான் தப்பு. தன்னுடைய அழகையோ தன்னுடைய எல்லா ரசனையும் யார் பார்க்கணும்? தன் கணவன் பார்க்கணும். தன்னுடைய கணவனுடைய அழகை யார் பார்க்கணும்? மனைவி பார்க்கணும். இப்ப கிராமத்துல எனக்கு தெரிஞ்சிச்சுங்க, கருத்து தெரிஞ்சு. கிராமத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கிராமத்துல அவங்க கணவர் காலையில வேலைக்கு போயிடுவார், கிராமத்துல வேலைக்கு போயிடுவார். சாயந்தரமா ஒரு 5 மணிக்கு ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு வருவார். அந்த சாயந்தரம் 5 மணிக்கு 6 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மனைவி வீட்டுல இருக்கிற 3 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 4 மணிலேருந்து என்ன பண்ணுவாங்க, குளிச்சுட்டு ரெடி ஆகி நல்லா குளிச்சுட்டு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு சாயந்தரம் என் கணவன் வருவாரு 5 மணிக்கு. கணவன்கிட்ட தன்னுடைய அன்பா பேசலாம், அவரை டீ போட்டு கொடுக்கலாம், ஒரு பழம் கொடுக்கலாம் சொல்லி தாங்க எல்லாம் சிங்காரிச்சு குளிச்சுட்டு எல்லாமே பண்ணி அழகாகி சாயந்தரம் 5 மணிக்கு அவங்க வீட்டுக்குள்ள வரும்போது எப்படி வருவானா, கஷ்டப்பட்டு வேலை செய்து டயர்டாகி அங்க இருக்கிற பிரச்சனையை பார்த்து இங்க இருக்கிற பிரச்சனையை பார்த்து டென்ஷன் ஆகி உள்ள வருவோம். வந்தவுடனே மனைவியை பார்க்கும்போது எப்படி இருப்பாங்க? தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, மகாலட்சுமி மாரி இருக்கிற. அது மாரி அழகா இருந்த உடனே அவன் கணவனுக்கு என்ன ஆகுது, அந்த டென்ஷனு, அந்த கோபம், அந்த ஆத்திரம், வந்த டயர்டு எல்லாம் போய் உன் கையால ஒரு டீ கூட, உன் கையால ஒரு ஸ்வீட் எடுத்துலாம், உக்கார நம்ம போய் சாப்பிடணும். ஆனா இந்த கணவன் எங்க போயிட்டு வந்திருக்கிறான்? வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறான், டயர்டா வந்திருக்கிறான், சோர்ந்து போய் வந்திருக்கான். தன் மனைவியோட தன்னுடைய அழகை பார்த்து என்ன பண்றான், உக்கார டீ சாப்பிடலாம், உக்கார பாடு சாப்பிடலாம் நினைக்கிறான் இல்லையா? அப்படிதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கிறான். ஆனா இன்னைக்கு பாருங்க
இன்னைக்கு தன்னுடைய ஃபேஸ், தன்னுடைய முகம், தன் ட்ரெஸ் பண்றது, தன் நகை போட்டிருக்கு, தன் முடி எப்படி இருக்குது, எல்லாமே இன்னைக்கு என்ன பண்றாங்க, உலக மக்கள் பார்க்கணும், ஜனங்க மக்கள் பார்க்கணும், தன் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்ததை பார்க்கணும், நான் சிவப்பா இருக்கிறத பார்க்கணும், நான் நகை போட்டுறத பார்க்கணும், நான் கார் ஓட்டுறதை பார்க்கணும். எல்லாரும் என்ன பண்ண, சரி சாட்டை எடுத்து போடும். அது யாரு பாக்குறது? உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும், நல்லவனும் கெட்டவனும் எல்லாரும் அதை பார்த்து ரசிப்பான். ஆனா இங்க பாத்தீங்களா, வஸ்தி என்ன பண்ணா, தன்னுடைய அழகை பிரபுக்களும் மந்திரிமார்களும் யாரும் ரசிக்க கூடாது சொல்லி அந்த அரண்மனைக்குள்ள அவ வரல. ஏன்னா அவ நினைச்ச, என்னுடைய அழகை கணவன் மட்டும்தான் பாரு. அவ நினைச்ச என்ன பண்ணிருக்கலாம், அங்க கூட போய் அவ கீழ்படுத்தி போயிருந்த ராஜா, இந்தா பெரிய தங்கத்தை நீ வச்சுக்கோ, என் வார்த்தைக்கு கீழ்படுத்தி வந்து என்னை பெருமைப்படுத்தி நீ என்ன கொடுத்துருக்கலாம். ஆனா அவன் என்ன நினைச்சா, வஸ்தி அந்த ராணி, உன் தங்கமே எனக்கு தேங்க வேண்டாம், உன் முத்தம் எனக்கு வேண்டாம். பணத்துக்கு அவ ஆசைப்படல. தன்னுடைய அழகை யாருமே ரசிக்க கூடாது. ராஜா எனக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாமல் போனாலும் வருவாரு. தன் அழகை யாரும் ரசிக்க கூடாது சொல்லி ராஜாவுடைய கட்டளையே மீறினான். அதுதான் வஸ்திக்கு இருந்த நல்ல குணம். ஒரு ஆமே சொல்லுவோமா, ஒரு அல்லையா சொல்லுவோமா, இந்த யூடியூப்ல பாக்குற ஒரு ஆமே சொல்லுவோமா. பாருங்க, ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். அதாவது ஒரு சாட்சி சொன்னாங்க. அந்த சாட்சி சொல்றாங்க, அவங்க வீட்டுக்காரு ஒருத்தங்கிட்ட என்ன பண்ற, அந்த வீட்டு ஒரு பெரிய அதிகாரிகிட்ட கடன் வாங்கிட்டு, அந்த கடன் வாங்குறது என்ன பண்ணிருக்கிறான், இவன் நீ எனக்கு கடன் வாங்கிட்ட, எனக்கு கடனை கொடு. அப்ப இவன் சொல்லியிருக்கிறான், என்னால கடன் கொடுக்க முடியல. அதுக்கு இவன் சொல்லியிருக்கிறான், யார், இந்த பணம் கொடுத்த பெரிய அதிகாரி, அவன் சொல்லியிருக்கிறான், அப்படின்னா உன் மனைவியை வீட்டுல கொண்டு வந்து விடு. அப்ப இந்த கணவன் என்ன பண்ணிருக்கிறான், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த அம்மா சாட்சி சொல்லுது, கூட்டுன்னு போயிட்டு அந்த கடனை கொடுக்க முடியல சொல்லி தினிக்கா அந்த பணக்கார வீட்டுல விட்டு வருவான். விட்டுட்டு வருது இல்லாம அவன் மனைவி எப்ப கீழே வருவான்னு பைக்ல காத்திருப்பான். எப்படிப்பட்ட கணவன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகம் அப்படி ஆயிடுச்சு. பணத்துக்காக, பொருளுக்காக, சொத்துக்காக, நகைக்காக, வீட்டுக்காக கட்டின மனைவியே என்ன பண்ணுகிறான், அந்த வசதியான வீட்டுல விட்டு இருக்கிறான். அவன் தப்பெல்லாம் அனுபவிச்சுட்டு இவங்க அந்த பெண், அவங்க மனைவி இறங்கி கீழே வரும்போது கட்டின கணவன் பைக்ல கூட்டு போவான். எவ்வளவு ஒரு அவமானம், எவ்வளவு ஒரு வெற்றி இல்லையா? ஒரு பணத்துக்காக கட்டின கணவனே இன்னைக்கு கொண்டு போற. ஏன்னா இன்னைக்கு கடைசி காலம், பாவம் அதிகமாய் பெருகிச்சு, அன்பு அதிகமாய் தணிந்து போச்சுன்னு ஏசப்பா சொல்லுவார். ஆனா இந்த வஸ்தி பாத்தீங்களா என்ன பண்ணாங்க, ராஜாக்கு முன்னாடி போய் நின்னா ராஜா எடுத்து அநேக தங்கத்தை கொடுத்திருப்பாரு, வைரத்தை கொடுத்திருப்பாரு. அந்த தங்கமே எனக்கு வேண்டாம், அந்த வைரமே எனக்கு வேண்டாம், என் அழகை யாருமே ரசிக்க கூடாது சொல்லி ராஜாவுடைய கட்டளை மீறினான். ஒரு ஆமே சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, கணவனா இருந்தாலும் சில பேர் மனைவியா இருந்தாலும் பணத்துக்காக, பொருளுக்காக, சொத்துக்காக, நகைக்காக ஒரு தவறு செய்வது கூட இன்னைக்கு என்ன பண்ற மாட்டாங்க, தழுக மாட்டாங்க. கணவனே ஒரு சில பேர், எல்லாரும் இல்ல, ஒரு சில பேர் அதுக்கு இடம் கொடுக்கிறான். மனைவியே ஒரு சில பேர் அதுக்கு இடம் கொடுக்க, ஒரு பணத்துக்காக. சாத்தான் என்ன சொன்னா பத்தியா, ஏசாப்பாட்ட கடைசி ஒரு வார்த்தை சோதிக்கும் போது, நீ என் காலில் விழுந்துட்டினா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் உனக்கு தரேன்னு சொன்ன. சாதாரண சொன்னா, என் காலில் நீ விழுந்துரு, உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் உனக்கு தரேன். அதுதான் சாத்தானுடைய டார்கெட். உன் ரட்சிப்பை எடுக்கணும், உன் அபிஷேகத்தை எடுக்கணும், உன் வரங்களை எடுக்கணும், உன் கனிகளை எடுக்கணும். கர்த்தர் உன் வாய்க்குள்ள வைத்த நோக்கத்தை, திட்டத்தை தடை பண்ண சொல்லி பிசாசு மாம்சாசியை கொடுத்து என்ன பண்றான், பணத்தை மனிதர்கள் மூலியமா, யார் மூலியமா கொடுத்து அதை பாவம் செய்ய வைத்து நம்முடைய ரட்சிப்பை இழந்து போக முடியாது செய்யணும். மனிதர்கள் உன்னை உலகத்தில் என்ன பண்றாங்க, அந்த பணத்துக்காக, அந்த பதவிக்காக, அந்த சொத்துக்காக தன் சரீரத்தை விற்று போடுறான். பாவத்துக்காக விற்று போடுறாங்க சரீரத்தை. அது எவ்வளவு பெரிய ஒரு பாவம். அது குடும்பத்திற்குள்ள ஒத்துழைக்கிறாங்க, கணவனே அதுக்கு ஒத்துழைக்கிறாங்க. ஏன், தனக்கு தேவை பணம் தான் வேணும். எவ்வளவு ஒரு தீமையான காலமா மாறிச்சு பாருங்க. ஆனா வஸ்தி என்ன பண்ணாங்க, ராஜாவுடைய தங்க வேண்டாம், ராஜாவுடைய வைரம் எனக்கு வேண்டாம், தன்னுடைய அழக
யார ரசிக்க கூடாதுன்றாங்க. அப்படிதான் இன்னைக்கு இருக்கணும். சரி, அப்படிதான் எனக்கு தன்னோட அழகு கணவன் ரசிக்கணும், கணவனுடைய அழக மனைவி ரசிக்கணும். உலகமே யாருமே என்ன பண்ண கூடாது, ரசிக்க கூடாது நினைத்து வாழுவதா கற்புள்ள கண்ணி, புத்தி உள்ள பெண்கள், குணசாலியான பெண்ணு. இன்னைக்கு ஒரு சில முஸ்லிம் மக்களை பாத்துக்கிறீங்களா? முஸ்லிம் மக்களை பாத்துக்கிறீங்களா? நான் நிறைய பேர் இடத்துல பாத்துக்கிறேன். நாங்க நிறைய இடத்துல வெளியே போவேன், இந்த முஸ்லிம் மக்களை பார்ப்பேன். அதுக்கு அந்த சின்ன குழந்தையில இருந்து என்ன பண்றாங்க, அந்த சின்ன முஸ்லிம் பெண்களை ஃபுல்லா பரதா போட்டுருவான், ஃபுல்லா பரதா போட்டுருவான். போட்டுட்டு அந்த 2 கண்ணு மட்டும் வெளியே தெரியும், கண்ணு மட்டும் இப்படி பாக்குற மாரி அந்த இதுல தெரியும். தன் உச்சந்தல உச்சங்கால அந்த கருப்பு கலர் துணி பரதா போட்டிருப்பான். நான் ஒரு முறை நாங்க தாசமகன்ல இருந்தேன், ஒரு 2 வருஷமா தாசமகன் இருந்தேன், முஸ்லீம் இருக்கிற மக்களிடம். எனக்கு ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா அம்மா, அவங்க தான் ஹவுஸ் ஓனர். அவங்ககிட்ட நான் சும்மா கேட்டேன், இந்த மாதிரி அம்மா இதுமாரி எங்க போனாலும் எங்க வந்தாலும் பாவம், நாங்க இதுமாரி ட்ரெஸ் போட்டு போனாலும் வெயில்ல புழுக்கமா இருக்கு, கசகசன்னு இருக்குது, பாவம் நீங்க எந்த ட்ரெஸ்ஸும் போடாம வெறிய நீ எங்க போனாலும் பரதா போட்டுக்கினே இந்த கருப்பு துணி போட்டுக்கினே எங்க போனாலும் போறீங்களே, ஏன் அது என்ன, இது ஏதாவது கடமையா இல்ல கட்டளையா இல்ல ஏதாவது சடங்கா சாரியமா, எனக்கு தெரியாது கேட்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அந்த பாத்திமா வயசானுங்க, அவங்க வீட்டுல தான் நான் வீடு இருந்தேன், தாசமங்கலம் அலெக்சாண்டர் லைன்ல இருந்தேன், 2 வருஷம் இருந்தேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இல்ல தம்பி, நான் எங்களுடைய முகத்தை கூட அழக கூட, எங்க சரீரத்தையும் எங்க முகத்துடைய அழக கூட எங்க கணவர் மட்டும்தான் பார்க்கணும், வேற யாரும் பார்க்க கூடாது சொல்லிதான் கடைக்கு போனாலும் மார்க்கெட்டுக்கு போனாலும் வெளியே போனாலும் எங்க போனாலும் பரதா துணி அணிஞ்சுக்கிட்டு நாங்க போவோம். எங்களுடைய முக அழக ஒருத்தரும் பார்க்க கூடாது, என் கணவர் மட்டும்தான் பார்க்கணும் சொல்லி எங்க நீங்க பார்த்தாலும் பாருங்க அந்த முஸ்லிம் மக்கள் அந்த கருப்பு கலர் பரதா அணிஞ்சிட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, கணவன் இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் தன்னுடைய அழக, தன்னுடைய சௌந்தரியத்தை, தன் அழகா இருக்கு, தன் சோப்பா இருக்கு, தன் நகை போட்டு இருக்குது, கார் வச்சிருக்குது, எல்லாத்தையும் என்ன பண்றாங்க இன்னைக்கு ஷேர் ஷீட்ல போட்டுறாங்க, யூடியூப்ல போட்டுறாங்க, பேஸ்புக்ல போட்டுறாங்க, எல்லா மக்களும் பாக்குறாங்க. அது யோசிக்க மாட்டாங்க. ஒரு இன்னைக்கு கணவன் பார்க்க வேண்டியது, மனைவி பார்க்க வேண்டியது, உலகமே பார்க்க முடியாது போடுறாங்க. அது அல்ல ஒரு கற்புள்ள கன்னிகைக்கு அழகு, அது அல்ல நற்குணமா. வேதம் சொல்லுகிறது, வஸ்தி மிகவும் சௌந்தரியம் உள்ளவளாம், மிகவும் அழகானவளாம், ஆனா அநேக பிரபுக்கள் பார்க்க கூடாது சொல்லி ராஜாவுடைய கட்டளையை மீறலாம். அந்த ராஜாவுடைய கட்டளையை மீறினதுனால வஸ்திக்கு என்ன நடந்தது தெரியுமா, ராணி என்ற பதவி போயிடுச்சு, ராணி என்ற பதவி போயிடுச்சு. ராஜா சொல்றான், இனிமேல் நீ எனக்கு ராணியா இருக்க கூடாது என்று சொல்றாங்க. ராணி என்ற பதவியே எனக்கு போனாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய அழகை உலகத்துக்கு, அதிகாரிகளுக்கு, பிரபுக்களுக்கு நான் காண்பிக்க மாட்டேன்னு சொல்லி அவள் ராஜாவுடைய கட்டளை மீறி இருந்தான். இது யார் அது மாரி இருக்கிறா சொல்லுங்க? தன்னுடைய அழக, தன்னுடைய சௌந்தரியத்தை உலக மக்கள் யாரும் பார்க்க கூடாது. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறான்? ஒரு சில பேர் இருக்கிறான். ஆனா முக்காவாசி பேர் பாருங்க, தன்னுடைய அழக போஸ்டர்ல போட்டுருவாங்க, பேனர்ல போட்டுருவாங்க, யூடியூப்ல போட்டுருவாங்க, பேஸ்புக்ல போட்டுருவாங்க. அதுவும் சினிமா ஆக்டர்ல பாருங்க இன்னும் அதிகமா காண்பிப்பாங்க. எங்க போனாலும் தன்னுடைய சௌந்தரியத்தை, தன்னுடைய அழக, தன் கார் வச்சுனுக்குது, அதை வச்சுனுக்குது, இதை வச்சுனுக்குது காண்பிப்பாங்க. அதுல எதை குறிக்கும்? பெருமையை குறிக்கும். தன்னுடைய அழக உலகத்துக்கு காண்பிக்கிறாங்கன்னு குறிக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க வேதம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் இந்த ராஜா என்ன செய்தார் பாருங்க. எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். ராஜா நியாயப்பிரமாணத்தையும் ராஜ நீதியும் அறிந்தவரிடத்தில் பேசுவது தனக்கு வழக்கமானபடியால் காலகால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்கள் நோக்கி, ராஜாவாகி அகஸ்வரு பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரியாகிய வஸ்தி செய்யாமல் போன நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். கவனிங்க, இப்படி நடந்த உடனே ராஜாவுக்கு வஸ்தி வரல. வராதனால ராஜாவுக்கு கடும் கோபம் வந்துச்சு. கோபம் வந்த உடனே அவர் என்ன செய்திருக்கார் பாருங்க. இதுல ஒரு நல்ல காரியத்தை ஆவியா நம்மளுக்கு உணர்த்துகிறாரு, உங்களோட பேசுறாரு.
அதாவது ஆலோசனை. இந்த ராஜாவுக்கு பயங்கரமா கோபம் வருது. ஏன் கட்டளையே வஸ்தி மீறிட்டாலாம், ஏன் கட்டளைக்கு வஸ்தி வரமாட்டேன் சொல்றாளாம் சொல்லி பயங்கர கோபம் வந்து அவர் என்ன செய்யறாருன்னா, ராஜ சமூகத்தில் இருக்கிற பாருங்க கால வர்த்தகமான அறிந்த பண்டிதர்களை நோக்கி ஒரு ஆலோசனை கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, நான் சொன்ன கட்டளைக்கு வஸ்தி வரல, ஏன் வார்த்தை வஸ்தி மீறினா நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு ராஜா என்ன பண்றாரு, கால வர்த்தகமானவர்களை பண்டிதர்களை நோக்கி, அதாவது வயது முதிர்ந்தவர்கள், அந்த அரண்மனையில் ரொம்ப அனுபவசாலி உள்ளவங்க, எல்லாம் கொஞ்சம் அறிந்தவங்க சொல்லுவாங்க இல்லையா, எப்ப எந்த ஒரு நல்ல விஷயமோ நல்ல வயசானவங்கிட்ட முதிர்வர்கிட்ட கேளுங்கன்னுவாங்க. ஏன்னா அவங்க அனுபவப்பட்டவங்க, நல்லது எது கெட்டது எது, நல்லது எப்படி செய்யணும் கெட்டது எப்படி செய்யணும் அவங்களுக்கு தெரியும். தெரியாத சின்ன வாலிப பிள்ளைகளை நம்ம கேட்க கூடாது. நல்லது காரியம் வந்தாலும் கெட்ட காரியம் வந்தாலும், ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் இருக்காது. அது போல இந்த அரண்மனையில் என்ன பண்றான், கால வர்த்தகமான பண்டிதர்கள் நோக்கி இந்த ராஜா ஒரு ஆலோசனை கேட்கிறான். மன்னித்துக் கொள்ளுங்க. இது மூலியமா நம்ம கற்றுக்கொள்வது என்னன்னா, இது மூலியமா ராஜா எவ்வளவு பெரிய ஆளு, எத்தனை நாடுக்கு ராஜா இவரு சொன்ன ஞாபகம் இருக்கா? 127 நாடுகளுக்கு ராஜா. எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பான், எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்திருப்பான், எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்திருக்கும். 127 நாடுகளுக்கு ராஜான எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்கும். அப்ப இவர் என்ன பண்ணிக்கலாம், இவரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், இனிமேல் ராணியா நீங்க வேண்டாம், ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம். எனக்கு யார் ஆலோசனை கொடுக்குறது, நான் யார்கிட்ட கேட்கணும், நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். 127 நாடுகளுக்கு ராஜா, எவ்வளவு பெரிய நாடு, உலகத்திலே பாதி தேசம் அவர் கையில இருந்திருக்குது, உலகத்திலே பாதி தேசம் அவர் கையில இருந்தது. ஆனா அந்த ராஜா என்ன செய்யறாரு, அந்த பண்டிதர்கிட்ட ஆலோசனை கேட்கிறார். அதுதான் நமக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில கூட இன்னைக்கு நமக்கு சொல்றாரு, இந்த யூடியூப் சேனல் பார்க்குற உங்களுக்கு சொல்றாரு, எந்த ஒரு நல்ல காரியம் நம்ம முடிவெடுத்து நம்ம போகும்போது, அதை நம்ம செய்யும் போது, அதை நம்ம பண்ணும் போது, நம்மளே டக்குன்னு யோசனை பண்ணி ஆசைப்பட்டு நம்ம செய்திடக்கூடாது. நல்ல அனுபவம் உள்ள ஆவிக்குரிய ஊழியக்காரர்கிட்ட, இல்ல போதகர்கள்கிட்ட, ஆவிக்குரிய சகோதர சகோதரி கிட்ட, இல்ல குடும்பத்துல இருக்கிற அனுபவப்பட்டவங்க கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கணும். அந்த ஆலோசனை கேட்டு நம்ம என்ன செய்யணும், எந்த ஒரு நல்ல காரியத்தை நம்ம செய்யணும். எனக்கு தெரியும், நான் பண்ணிடுவேன், என்னால முடியும் அப்படின்னு செய்திடக்கூடாது. அது என்ன ஆகுனா, அதாவது பண்ணும் போது அது நல்லா இருக்கும், செய்யும் போது அது நல்லா இருக்கும், ஆனா பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள கொண்டு போயிடும், பின்னாடி ஒரு பெரிய கஷ்டத்துக்குள்ள கொண்டு போயிடும், பின்னாடி பெரிய ஒரு ஆபத்துக்குள்ள கொண்டு போயிடும். நல்ல அனுபவம் உள்ள ஊழியக்காரங்கிட்ட, அனுபவம் உள்ள போதகர்கிட்ட, அனுபவம் உள்ள சத்தியம் உள்ள தெரிஞ்சுக்கிட்ட, இல்ல குடும்பத்துல இருக்கிற அனுபவம் உள்ள முதியோர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்டு எந்த காரியத்தை நம்ம செய்யணும். நம்ம வார்த்தையில சொன்னோம்னா எடுத்தமா கவுத்தமான செய்யக்கூடாது. எந்த ஒரு சின்ன நல்ல காரியம் கூட நம்ம ஆலோசனை கத்துறது கேட்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. தாவீது என்ன செய்வாரா, எந்த ஒரு காரியம் செய்தாலும் கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்பார். கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்டுதான் அவர் தாவீது எந்த ஒரு காரியத்தை அவர் செய்வார். ஒரு யுத்தத்தை கேட்டாரு. ஒரு யுத்தம் பாத்தீங்கன்னா அமலேக்கியர் வந்து என்ன பண்ணிடுவான், தாவீது தேசத்தில் இல்லாத போது அவங்க தேசத்துல வந்து அவங்க தேசத்துல இருக்கிற எல்லா ஜனங்களையும் சாகடித்து ஒன்று போட்டு அவங்க குடும்பத்துல இருக்கிற மனைவிகளை பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் சிறையா பிடிச்சு கொண்டு போயிடுவாங்க. சிறையா பிடிச்சு கொண்டு போனவனே தாவீது யாருன்னா பெரிய கோலியாத்தை வீழ்த்தினவர், கோலியாத்தை ஜெயித்தவர், பெலிஸ்தர்களை ஜெயித்தவர், மிகப்பெரிய படத்தளபதி ராணுவ வீரர் பெலிஸ்தர்கள், அவர்களை ஜெயித்தவர். ஆனா அப்படிப்பட்டவரு என்னால முடியும், நான் அவங்களை சுலபமா சாவடிச்சிடுவேன், அவங்க கிட்ட இருக்க என் ஜனத்தை கொண்டு வருவேன்னு அவர் போகல, தன் வீரத்தை காண்பிக்கல, எடுத்தமா கவுத்தமான்னு செய்யல. ஆண்டவத்தில் ஆலோசனை, ஆண்டவரே
அவனை பின்தொடரட்டுமா, அந்த யுத்தத்துக்கு போகட்டுமா, நான் ஜெயிப்பேனா, என் ஜனத்தை என் கையில கொடுப்பியா, என் சத்துருக்களை நான் தோற்கடிப்பேனா சொல்லி ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்கிறார். யாரு? தாவீது ராஜா. அவர் மிகப்பெரிய பராக்கிரமசாலி, கோலியாத்தை பட்டயமே இல்லாமல் வெளுத்துனவர். ஆனா கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கிறார். அது போலதான் நம்ம வேதம் சொல்ல நீதிமொழிகள்ல, உன்னுடைய ஆலோசனை கர்த்தரிடத்துல வை, அப்போது அது உறுதிப்படும், உன் ஆலோசனை நிலைநிற்கும். மனுஷன் செய்கிற எல்லா தன் சுயத்தினால செய்கிற எல்லா காரியமும் ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், முடிவில்லாதே மிகப்பெரிய பிரச்சனையாய் அது முடியும். கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரே, தாவீது கேட்கல, இன்னைக்கு கூட யுத்தத்துக்கு போலாமா, நான் யுத்தம் செய்வா, அந்த ராஜாவை நான் ஜெயிப்பேனா, என் ஜனங்களை நான் மீட்டு எடுப்பேனா, என் சத்துருக்களை மேற்கொள்வானா சொல்லி கேட்கிறார். அது போதான் நம்ம வாழ்க்கை. நம்ம திருமணம் பண்றதா இருந்தாலும் கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கணும். வீடு கட்டுறதா இருந்தாலும் கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கணும். வீட்டுல ஏதோ ஒரு பொருள் வாங்க போறோம், ஒரு வண்டி வாங்க போறோம், கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கணும். இங்க இருந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக போறோம், கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கணும். இந்த பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு ஒரு ஞாபகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்னன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒருத்தங்க ஜெபம் பண்ண வந்திருந்தாங்க. அவங்க யாருன்னா ஒரு டீச்சர். ஐயா, என் மகன் வந்து நல்லா படிச்சவன், பணம் சம்பாதிக்க சொல்லி லண்டனுக்கு போறான். லண்டன்ல பாத்தீங்கன்னா ஒரே மாசத்துல 2 லட்சம் ரூபாய் சம்பளம் அவனுக்கு. அதனால வேலை தேடுவதற்காக லண்டனுக்கு போயிருக்கிறான், கொண்டு போயிருக்கான். அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்ல கவனிங்க, மகன் இருக்கிறதா? இல்லையா. இப்ப எங்க இருக்கிற? லண்டனுக்கு போயிட்டாரு. சர்ச்சுக்கு ஒரு நாள் வரலையாமா? ஆமையா, வரமாட்டாயா. ஒரு நாள் பிரேயர் பண்ணலையே? ஆமையா, அவன் பிரேயர் பண்ண மாட்டான். நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரத்துல ஆலோசனை கேட்கல. அவன் நல்லா படிச்சிருக்கிறாயா, பெரிய படிச்சிருக்கிறான், கையில சம்பளம் இருக்குது, பணம் வச்சிருக்கிறான், கையில அவங்க கையில பணம் வச்சுட்டு போயிருக்கிறான், 10 லட்சம் ரூபாய் வச்சுட்டு போயிருக்கிறான். அந்த இடத்துல தங்கி, ஹோட்டல்ல தங்கி ரூம் எடுத்து அங்க சாப்பிடணும், வேலை தேடணும், உடனே கிடைக்காது. எல்லா இடத்துல ஆபீஸ்ல ஏறி இறங்கணும். படிச்சுதான் மாசம் 2 லட்சம் 3 லட்சம் கூட கிடைக்காயாங்க. அந்த அம்மா டீச்சர், அந்த அம்மா சரிப்பா சொல்லிட்டு ஆண்டவத்துல ஆலோசனை கேட்கல, ஆண்டவத்துல பிரேயர் பண்ணல, லண்டனுக்கு போயிட்டாரு மகன். சரிம்மா ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டு அந்த அம்மா அதோடைய சர்ச்சைக்கு வருதில்லை. அவங்க பிரேயர் ஒரு நாள் ரோட்ல பாத்துட்டு, எப்படிமா இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, மகன் எப்படி இருக்கிறாரு கேட்ட. எங்கயா நல்லா இருக்கிறோம், எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, எவ்வளவு பிரச்சனை தெரியுமா, எவ்வளவு போராட்டம் தெரியுமான்னு. என்னம்மா பிரச்சனை, என்னம்மா போராட்டம், நீங்க தான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வருது இல்லையா, எனக்கு எப்படி தெரியும், நீங்க வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணியிருப்பேன், நீங்களும் வருதுங்க. இல்லையா, அப்போ ஒரு ஜூஸ் கடையில் நினைக்கிறேன், ஜூஸ் குடிக்கும் போது, இல்லையா அது இல்லை, எங்க மகன் லண்டனுக்கு போனா சொன்னேன் இல்லையா, ஆமா வேலைக்கு போயிருக்கான், ஜெபம் பண்ணுங்க. என்னம்மா ஆச்சுன்னு கேட்டா, வேலை தேடி 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 பார்த்து ஹோட்டல்ல தங்கி இருந்து கையில இந்த 10 லட்சம் ரூபாய் செலவாயிடுச்சு, கையில 1 ரூபாய் கூட இல்லாம அங்கிருந்து நம்ம இந்தியாவுக்கு வர்றது கஷ்டப்பட்டான். ஏன்னா டிக்கெட் எடுக்கணும், ஃபிளைட்ல டிக்கெட் எடுக்கணும், ஃபிளைட்ல டிக்கெட் எடுத்து இங்க வரணும்னா 1 லட்சம் ரூபாய் வேணும், அதுக்கு கையில பணம் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிறாயா அப்படின்னு. நான் கேட்டேன், அம்மா போகும்போது ஜெபம் போனாரா? இல்லை. இல்ல சர்ச்சில் வந்து ஊழியர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டாரா? இல்லை. ஐயோ அவன் ரொம்ப படிச்சிருக்கிறாயா? சரிம்மா நல்லா படிச்சிருக்கிறாரு, அது இந்தியாவிலே நீ வேலை தேடிந்தாலும் உனக்கு கிடைச்சிருக்குமே, தமிழ்நாட்டில் வேலை கிடைச்சிருந்தாலும் பெரிய பெரிய கம்பெனிங்க இருக்குது, பெரிய பெரிய ஃபேக்டரிங்க இருக்குது, அங்கேயே உனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நல்லா சம்பாதிச்சுக்கலாமே. இல்லையா, இங்கன்னா ஏன் சம்பளம் கொடுப்பாங்க, போனா மாசம் ஒரு 40,000 கொடுப்பாங்க, இல்ல 50,000 கொடுப்பாங்க. லண்டன்லாம் போனா மாசமே 2 லட்சம் சம்பாதிச்சிருவாயா, 3 லட்சம் ரூபாய் கூட நல்ல கம்பெனில கிடைச்சா 3 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருவான்னு போனாயா. என்ன ஆச்சு அவனுக்கு? ஒரு தமிழ்ல சொல்லாம பணாசை பேராசை ஆயிடுச்சு. கையில இருந்த 10 லட்சமும் செலவாயி இப்ப வர முடியாம கஷ்டப்படுவாயா. பார்த்தீங்களா? அதுதான் வேதம் சொல்லுகிறது. எந்த ஒரு நல்ல வேலைக்கு நம்ம போனாலும் ஆலோசனை கேட்காம போய் சேர்ந்துடும். ஐயோ நல்ல சம்பளமா, நல்ல பின்ஷனா, நல்ல இதுவா, நல்ல ஃபேக்டரியா, ஆண்டத்துல ஜெபம் பண்றது கிடையாது, பைபிள் படிக்க கிடையாது, ஒரு ஊழியர்கிட்ட ஆலோசனை கேட்க கிடையாது, டக்குனு போய் சேர்ந்துடலாம். பின்னாடி அதோடைய கஷ்டத்தை அனுபவிக்கணும்.
ஒரு பொண்ணை பார்க்கறேன், ஒரு பையன் இந்த பொண்ணை பார்த்தா மூக்கு அழகு சவுப்பாக்குது, நல்லா சம்பாதிக்குது, நல்லா படிச்சுக்குது, உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. பின்னாடி பிரச்சனை வந்து டைவர்ஸ் வந்து கோர்ட்டு கேஸ் அழியும் போது, ஐயோ இந்த பொண்ணு கிறிஸ்டின் நினைச்சு தானே திருமணம் பண்ணேன், ஐயோ சொன்ன ஒரு கிறிஸ்டின் தானே, பொண்ணு கூட கிறிஸ்டின் தானே, பையன் கூட கிறிஸ்டின் தானே, இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. ஆலோசனை கேட்காம, ஜெபம் பண்ணாம, ஆண்டவத்துல ஆலோசனை கேட்காம, ஊழியர்கிட்ட ஆலோசனை கேட்காம, இவங்களும் ஜெபம் பண்ணாம பணத்தை பார்த்து, படிப்பை பார்த்து, வேலையை பார்த்து, சம்பளம் பார்த்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. பின்னாடி குணம் இன்னைக்கு சரியில்லாதனால பிரச்சனை வந்தவன் என்ன பண்றாங்க, ஆண்டவரை முறுமுறுக்கிறான், கர்த்தரை நிந்திக்கிறான், ஊழியக்காரன் நிந்திக்கிறான். ஐயோ கிறிஸ்துவ பொண்ணு தானே கொடுத்தேன், கிறிஸ்துவ பொண்ணு தான் கொடுத்தேன், கிறிஸ்துவ பையன் தான் கொடுத்தேன், நீ ஜெபம் பண்ணியா, ஆண்டவத்துல கேட்டியா, இல்ல ஊழியக்காரன் ஆலோசனை கேட்டியா, இல்ல அதுக்காக நீ உபவாசம் இருந்தியா? சொல்லுங்க. கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, அப்படிதான் செய்யறான். ஒரு திருமணம் பண்ணும்போது ஆண்டவத்துல கேட்பது கிடையாது, ஜெபிப்பது கிடையாது, ஆலோசனை கேட்பது கிடையாது. ஒரு வேலையில போய் சேர்ந்தாலும் ஜெபிப்பது கிடையாது, ஆண்டவத்துல ஆலோசனை கேட்பது கிடையாது, ஊழியக்காரன் ஆலோசனை கேட்பது கிடையாது. ஏதோ ஒரு வீட்டுல ஒரு பொருள் வாங்கணும், ஒரு வீடை கட்டணும், எந்த ஒரு காரியம் செய்தாலும் சரி கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்பது கிடையாது, ஜெபிப்பது கிடையாது, உபவாசிப்பது கிடையாது. எல்லாம் எப்படி ஆகுறது, பின்ன ஆரம்பத்துல அது எப்படி இருக்கும், ஜோரா நல்லா இருக்கும், பின்னாடிதான் கஷ்டம். ஒரு அம்மாவோட அப்படியே சொன்னாங்க சர்ச்சில், ஐயா பையன் நல்லா படிச்சிருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், எத்தனை வீடு தெரியுமா, காரு தெரியுமா, கல்யாணம் பண்ணி வச்சையா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா கிறிஸ்துவ பையன்யானா, ஜெபம் பண்ணல, உபவாசிக்கல, ஊழியர்கிட்ட ஆலோசனை கேட்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண போல சொன்னோம், என்னம்மா பொண்ணு இங்க இருக்குது, ஐயா அவன் கொடுமைப்படுத்துறான் பாரு, அவன் திட்டுறான் பாரு, ஒரு 10 பைசா கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாலும் 10 கேள்வி கேட்கிறான், என்ன பண்ண, என்ன செலவு பண்ண, 1000 கேள்வி கேட்கிறான். நிம்மதியாவே பொண்ணு தூங்க முடியல, சாப்பிட முடியல, எப்படி வெறிஞ்சி போயிட்டு. ஆண்டவத்தை திருமணம் பண்ண முன்னாடி ஆலோசனை கேட்கல, ஆண்டவத்துல ஜெபம் பண்ணல, ஒரு ஊழியர்கிட்ட கேட்கல. இன்னைக்கு பிரச்சனை வந்த உடனே கிறிஸ்துவ பையன் தாயா நினைச்சு கொடுத்தேன், ஆனா இப்படி பண்றாங்க. புரியுதுங்களா சொல்றது? அதான் வேதம் சொல்றது, உன் ஆலோசனை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அப்போது உன்னுடைய யோசனைகள் உறுதிப்படும். இந்த நீங்க இந்த ஆஸ்வர் டிவி பார்த்துக்கோங்க இல்லையா, ஆலன் பால் ஐயா, சோபியா சிஸ்டர் பிரசங்கத்தை கேட்டுருக்கீங்கன்னா, அவங்க நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அந்த ஐயாவுடைய சாட்சி கேட்டு, அப்ப அந்த ஐயா சொன்னாரு, ஆலன் பால் ஐயா ஆஸ்வர் டிவி நடத்துறாரு, அவர் சொன்னாரு, எனக்கு திருமணம் பண்றதுக்கு முன்னாடி பல நாட்கள் உபவாசம் இருந்தேன், பல நாட்கள் உபவாசம் இருந்து காந்தி மண்டபத்தில் போய் நான் ஜெபித்தேன், பல நாட்கள் பல மாதங்கள் உபவாசம் இருந்து ஜெபிச்சேன். ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய மகள் வேணும், ஊழியத்தை செய்யணும், உமக்காக வாழ சொல்லி பல நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி உபவாசித்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா ஒரு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போன உடனே இது மாதிரி சொன்னாங்க, என் பையனுக்கு பொண்ணு பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு ஓடி போயிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணிக்கணும், நான் பெரிய ஊழியக்காரு பொண்ணு கேட்க வந்திருக்காரு சொல்லி போய் கூப்பிட்டு இருக்கணும். அவங்க சொன்னாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கண்ணா. என்னம்மா எனக்கு டைம் ஆகுது, நான் இங்கே போனோம் அங்கே போனோம், பொண்ணை பார்க்கணும் சொல்லி கூப்பிடுங்கன்னா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, டீ சாப்பிடுங்க. இவங்களும் டீ சாப்பிட்டு, இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சம்மா, எங்கம்மா என்னம்மா இவ்வளோ நேரம் வரல அப்படின்னாங்க. அப்போ மறுபடியும் சொன்னாங்களாம், சொல்றது தவறா நினச்சிக்காதீங்க, மன்னிச்சிடுங்க, என் பொண்ணு இந்த நேரத்தில் கதவை சாத்தி முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு 1000 சோத்திர பலி செலுத்துவாங்க. 1000 சோத்திர பலி செலுத்தின பிற்பாடுதான் கதவை திறந்து வருவாங்க. இல்லைன்னா யார் வந்தாலும் வர மாட்டாங்க, யார் வந்தாலும் பார்க்க மாட்டாங்க. அந்த ஆலன் பால் ஐயாவோட அம்மா உட்காந்து பாருங்க சோபால, அவன் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்னடா அது, என் பையன் பெரிய டிவி வச்சு நடத்துறாரு, பெரிய ஊழியக்காரனா இருக்கிறாரு, பொண்ணு கேட்க வந்தேன்னா பொண்ணே கடன்னு ஓடி வந்துடும். ஆனா இவங்க யார் வந்தாலும் பரவாயில்ல சொல்லி முழங்கால் படிட்டு சோத்திரம் பண்ணிக்கிட்டு ஆராதிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஸ்தானம் கொடுத்துட்டு வராங்களே, இந்த பொண்ணுதான் என் பையனுக்கு வேலை சொல்லி இந்த சோபியா சிஸ்டரை திருமணம் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் ஆஸ்வர் டிவில 12 மணிக்கு அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. 1000 சோத்திர பலி காலைல 10:30 மணிக்கு போடுவாங்க. அந்த 1000 சோத்திர பலி கூட போட சொன்னதே இந்த சோபியா சிஸ்டர் தான் சொன்னாங்க.
இப்ப பாருங்க, நல்லா இணைஞ்சு ஆண்டவருக்காக ஊழியம் செய்றாங்க, நல்லா பிரசங்கம் பண்றாங்க, ஆசுதமாகுது. ஏன்னா அவர் திருமணம் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவரத்துல ஆலோசனை கேட்டார். நம்மளும் அப்படிதான். ஒரு வீடு கட்டணும், ஆண்டவரத்துல ஆலோசனை கேட்கணும். ஒரு வேலைக்கு போன ஆண்டவரத்துல ஆலோசனை கேட்கணும். என்ன ஒரு நடத்தினாலும் ஆண்டவரத்துல ஆலோசனை கேட்டு நம்ம செய்யும் போது அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதுதான் நீதிமொழி சொல்ற, ராஜா எவ்வளவு பெரிய ஆளு, வேத பண்டிதர்களிடத்துல ஆலோசனை கேட்கிறான். நம்ம கூட சரி, என்ன ஒரு நல்ல காரியம், நம்ம சின்ன காரியம் வந்தாலும் கர்த்தர் இடத்துல ஆலோசனை, ஆண்டவரே நான் இப்படி செய்யட்டுமா, கர்த்தாவே நான் இப்படி பண்ணட்டுமா. இது போல டிசம்பர் ஏப்ரல் வந்துச்சு இல்லையா, ஈஸ்டர் அன்னைக்கு சபை ஆண்டு விழாவுக்கு 18 வருஷம் ஆயிடுச்சு. 45 நாள் உபவாசம் இருந்தேன். ஆண்டவருக்கு கேட்ட, ஆண்டவரே சபையில நடத்துவதா, ஸ்டேஜ் போட்டுட்டா, இல்ல தெருவில் நடத்துட்டா, இல்ல எங்க நடத்தணும் சொல்லி ஆண்டவத்துல ஆலோசனை கேட்டுக்கினே இருந்தேன். அநேக ஊழியக்காரர்கள் தெரியும், ஆனா ஆண்டவத்துல ஆலோசனை கேட்டுக்கினே இருந்தேன். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, ஐயா நான் வந்து ஆராதனை பண்ணட்டுமா? இல்லையா, நான் ஆண்டவத்துல ஆலோசனை கேட்பேன், அவரு என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன். ஒவ்வொரு நாள் நடத்துற சின்ன மீட்டிங்கால, சின்ன ஊழியமா இருந்தாலும் ஆண்டவத்துல ஆலோசனை கேட்பேன். ஆண்டவர் எனக்கு என்ன உணர்த்துகிறாரோ அதன் பிரகாரம் செய்யுங்க. நீங்களும் மீட்டிங் வந்தீங்க, எவ்வளவு ஆஸ்வதமா நடத்தினாரு, எவ்வளவு பிரம்மாண்டமா நடத்தினாரு, எல்லா தேவைகளை சந்திச்சாரு, எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. தேவ நாமம் மகிமைப்பட்டது. கைகளை கத்தரி நாம் ஸ்தோத்திரப்படுவோமா? அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய ஆலோசனையை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அப்போது உன்னுடைய யோசனைகள் ஒரு. அப்ப நம்ம என்ன காரியம் செய்தாலும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு நம்ம ஜெபித்து நம்ம உபவாசித்து இல்லையா நல்ல ஆவிக்குரிய ஊழிய காலத்தை கேட்டு நம்ம செய்யும் போதுதான் அது வீடு கட்டுற காரியமா இருந்தாலும், திருமண காரியமா இருந்தாலும், அது வேலை காரியமா இருந்தாலும் அது வாய்க்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் நம்ம சொல்லப்படுகிறது, நம்ம கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு எந்த ஒரு காரியம் வந்தாலும் நாம செய்ய